இது என்னோட மாட்டு பண்ணை. இதெல்லாம் சமத்தான மாடுங்க. நான் இந்த மாடுங்களுக்கு சாப்பாடு தந்தா இந்த மாடுங்க யாருக்கு சாப்பாடு தராங்க தெரியுமா? இதோ இந்த கருப்பாக மறுமறி இருக்குல்ல, இதுதான் உன்னிப்பூச்சி. இந்த மாடுங்க இதுக்கு தான் சாப்பாடு கொடுக்குதுங்க, அதோட ரத்தத்தையே. டைனோசருக்கே முப்பாட்டம் தான் இந்த உன்னிப்பூச்சி. மனுஷன் பிறந்தே 3 கோடி வருஷம் தான் ஆகுது, ஆனால் இந்த உன்னிப்பூச்சி பிறந்து 9 கோடி வருஷம் ஆகுது. 18ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய பால் புரட்சிக்காக மாடுகளை கலப்பினம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் உன்னிப்பூச்சியோட தாக்குதல் அதிகமாச்சு. பல மாடுகள் உன்னிக்காய்ச்சலால் செத்து போச்சு. இந்த உன்னிப்பூச்சி தாக்குதலை குறைக்கிறதுக்கு வேப்பிலை நொச்சியிலை கலந்த சாறுகள் தெளிக்கலாம். மாட்டு தொழுவத்தை சுத்தமாக வைக்கணும். பூச்சி மருந்துகளை தெளித்து இந்த உன்னிப்பூச்சியை கட்டுப்படுத்தலாம். ரசாயன மருந்துகளை மருத்துவர் பரிந்துரைச்ச அளவுக்கு மீறி பயன்படுத்தாதீங்க. மாடுகளோட உடல் முழுக்க படருமாறு அந்த மருந்துகளை தெளிங்க. கண், காது, வாய் இதில் படாத மாதிரி தெளிச்சு விடுங்க. நாம மாடுங்களுக்கு கஷ்டப்பட்டு பில்லு அறுத்து, தவிடு போட்டு, புண்ணாக்கு போட்டு பாதுகாத்து வந்தா இந்த உன்னிப்பூச்சிங்க ஈஸியா அதோட ரத்தத்தை குடிக்குதுங்க. மாடு வளர்த்தா மட்டும் போதாதுங்க. மாடுங்க உடம்புல என்ன நோய் நொடி இருக்குன்னு நம்ம கண்டறிஞ்சு அதுங்களுக்கு வைத்தியம் பண்ணாதான் அதுங்களும் சந்தோஷமா இருக்கும், நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும்.